ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சு போல் ஆப்பம் சோடா மாவு சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து வாஷ் பண்ண பிறகு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தேங்காய் துருவல், 1/4 டம்ளர் வடித்த சாதம் சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசியிலேருந்து பாதி அளவு சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதி இருக்க அரிசியும் ஊற வச்ச தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 12 மணி நேரம் நல்லா புளிச்சு வந்த பிறகு கொஞ்சம் கெட்டியாக மாறி இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்த பிறகு எப்பவும் போல் நான்ஸ்டிக் கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 குழிக்கரண்டி சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா சிவந்து வந்த பிறகு இதை வெளியே எடுத்துட்டுனா பஞ்சு போல் ஆப்பம் ரெடி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.